உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் 8ஆம் பாவத்தில் இருந்தால் அதுதான் சந்திராஷ்டமம். சார் சந்திராஷ்டமம்னா நான் ஏன் சார் அதை போய் பார்க்கணும்? சந்திரனுக்கே ஸ்தானம் சரியில்லைங்கிறது தான் சந்திராஷ்டமம். அப்போ அந்த ராசிக்கும் ஸ்தானம் சரி இருக்காது. அன்னைக்கு வம்புழுப்பாங்க, நம்மளை அழுவ வைப்பாங்க, சண்டை போடுவோம், கூகுள் மேப் வேலை செய்யாது, நம்ம ஃபோன் சார்ஜ் இல்லாமல் போவோம், தடுமாறுவோம். சந்திரன் மனோகாரகன். என்ன அது மனோகாரகன்? மனோகரன். என் மனசு என்ன சொல்லுது, என் கான்ஃபிடென்ஸ் என்ன? அன்னைக்கு நம்ம கான்ஃபிடென்ஸ் அடி வாங்கும், வார்த்தைகள் தடுமாறும், ஜோதிடரும் கணக்கு தப்பாக போடுவார். இதுதான் சந்திராஷ்டமம். பணத்தை கொடுத்து சில்லறை வாங்காமல் வந்துடுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அப்பளம் நமத்து போயிடும், உப்பு கூட இருக்கும், கோபம் வரும் சட்டுன்னு. இதுதான் ராசி பலன். இதில் சந்திரன் எப்படி தினமும் மாறிக்கிட்டே இருக்காரோ, 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார், மாறிக்கிட்டே இருப்பார். இது எப்படி சந்திரன் மாறுறாரோ இதை போலவே குரு மாறுவார், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை. ராகு கேதுக்கள் 18 மாதங்களுக்கு ஒரு முறை. சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சனியினோட நிழல் முன்னாடியும் விழும் பின்னாடியும் விழும். எப்படி? சனி பகவானோட நிழல் முன்னாடியும் விழும் பின்னாடியும் விழும். முன்னாடி 2.5 ஆண்டு, பின்னாடி 2.5 ஆண்டு, நடுப்பற 2.5 ஆண்டு. இதுதான் 7.5 சனி. எனக்கு 7.5 வந்துருச்சு, நான் கஷ்டப்பட்டேன், இது ஜோசியம் இல்லை. 7.5 சனியில் சுற்றுக்கணக்கு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர தசை நடந்ததுன்னா இந்த 7.5 சனி கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க. சார் நிஜமாவா சார்? இந்த ராசி பலன் ஒரு கியூரியாசிட்டி. 10% பலிச்சா பெரிய விஷயம். இதை போட்டுக்கிட்டு பணம் கொட்ட போகிறது, புதையல் யோகம் அடிக்க போகிறது, ஒன்றும் அடிக்காது. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்.